நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஆர்ஜே விமல்குமார் பேசுறேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இந்தியா ரேடியோவின் 720 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 101.4 மத்திய பண்பலை. இன்றைய நேர்காணல்ல நம்ம கூட இருக்கிற இயக்குனர் சுரேஷ் சங்கையா. அவருடைய படைப்புகளே அவரோட உழைப்பை பத்தி சொல்லிரும். ஒரு கிடாரியின் கருணை மனு இந்த படத்தின் மூலமா நிறைய விருதுகளை அவர் பெற்றாரு இந்த படத்திற்காக. அதற்கடுத்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு சத்திய சோதனை அப்படிங்கிற படம் நடிகர் பிரேம்ஜி நடிப்பில் வெளியாச்சு. அந்த படத்தினோட இயக்குனராக 2வது படத்தை ஆரம்பித்து ரிலீஸும் பண்ணினாரு. ஸோ அந்த இயக்குனர்கிட்ட தான் இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். சத்திய சோதனை படம் இந்த கதைக்கு இந்த இடம் அப்படிங்கிற ஒரு தேர்வுங்கிறது இருக்கும். ஒரு கிடாரியின் கருணை மனு பார்க்கும்போது அந்த ஊர்க்காரங்களும் கோவில் விழாவுக்குன்னு கிளம்பி போனவங்களும் மோதிர காட்சியாக இருக்கலாம். பர்ஃபெக்டான லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நினைக்க வச்சது. கதைக்கு இந்த இடம் அப்படிங்கிற முடிவுக்கு எப்படி வர்றீங்க? கதைக்கான இடம் அப்படிங்கிறது பார்க்குறத விட நம்மளோட குலதெய்வமே நிறைய இடத்துல காணாமல் போயிடுச்சு. குலதெய்வத்தை நம்ம தேடிட்டு இருக்கிறோம். எங்கே இருக்குது நம்ம குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு குலதெய்வம். ஸோ அப்படி தான் நான் அது யோசித்தேன். நான் இந்த ஊர்லேருந்து இந்த ஊர் ட்ராவல் ஆகிறாங்க. இந்த இடத்துல போகும்போது அந்த குலதெய்வத்தை நம்ம பார்க்குறதே பெரிய சிரமமாக இருக்கும். இன்னொன்று அந்த கதைக்கு அது மாதிரியான ஒரு தனிமையான ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அது நம்ம சிட்டிக்குள்ளே வச்சாலோ அந்த இது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சா தான் அது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு தான் ஸோ அங்கே வச்சு நாங்கள் பண்ணோம். அது ராஜபாளையம்னாலே ரொம்ப வறண்ட பூமி தான். இன்னொன்று இந்த சைடு ஊர் அருப்புக்கோட்டை. அருப்புக்கோட்டைனாலே உங்களுக்கு கந்தக பூமி தான். விருதுநகர் டிஸ்ட்ரிக்டே உங்களுக்கு கந்தக பூமின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் எனக்கு தேவைப்பட்டுச்சு. உங்கள் 2 படங்கள்லேயுமே ஒரு கிடாரியின் கருணை மனுவாக இருக்கலாம், சத்திய சோதனையாக இருக்கலாம், கோர்ட்டு சீன், போலீஸ் ஸ்டேஷன் காட்சிகள்லாம் அவ்வளவு யதார்த்தமாக கடத்திருக்கேங்க படத்தில். கோர்ட்டு சீன் இவ்வளோ நேர்த்தியாக வர்றதுக்கான ரீசன் என்ன? உங்கள் வாழ்க்கையில் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் இப்படிங்கிறதெல்லாம் எந்த பருவத்தில் நீங்கள் பார்த்தீங்க? ஊர்லலாம் போனதில்லை, நான் சென்னையில் போயிருக்கிறேன். போலீஸ் ஸ்டேஷன் பார்க்கும்போது அவங்க வேறு ஒரு லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருக்காங்க போலீஸ்காரங்களே. ஆக்சுவலாக தமிழ் சினிமாவில் எப்படி காட்டப்படுதுன்னா அது ரொம்ப மிகைப்படுத்தி ஒரு போலீஸ் ஸ்டேஷன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டினாங்க. ஸோ இதை நம்ம மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அது பண்ணேன். இன்னொன்று கோர்ட் அப்படின்னு வரும்போது கோர்ட்டில் நான் உசிலம்பட்டி கோர்ட்டு அதெல்லாம் போய் நான் ரிசர்ச் பண்ணேன். இந்த படத்துக்காக நான் கோர்ட்டுக்கு போனேன். இங்கே மனநிலைமையை டோட்டலாக மாற்றிட்டாங்க. ஆடியன்ஸோட மனநிலைமையை டோட்டலாக மாறிடுச்சு இங்கே. ஸோ அதை உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணேன். இன்னொன்று நீங்கள் அந்த கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு திருக்குறள் வச்சுருப்பேன். ஓர்ந்து கண் ஓடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்குறள் இருக்கும். அந்த திருக்குறள் தான் எல்லா கோர்ட்லேயும் இருக்கும். வாய்மை வெல்லும் தான் நம்ம எல்லா படத்துலையும் நம்ம பார்த்துருக்கோம். அது கிடையாது. ஜட்ஜுக்கு மேலே ஒரு திருக்குறள் இருக்கும். அந்த திருக்குறள் தான் எல்லா கோர்ட்லேயுமே இருக்கும். அது இன்ன வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அது கீழே எந்த ஃபோட்டோ வேணாலும் வைக்கலாம். அதை நான் ரியலாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அது பண்ணது. நான் இதில் எதுவும் நம்ம கலப்படம் பண்ணாமல் இது இப்படி தான் இருக்குது, இப்படி தான் பேசுவாங்க, இதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது காட்டினா அது போதுமான அளவுக்கு இருந்துச்சு. படம் பார்க்குற ஆடியன்ஸுக்குமே அதுவே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அது நம்ம தப்பாக பண்ணல அப்படிங்கிறது நம்மளுக்கே தெரியுது. ஏன்னா அவங்க நிறைய கோர்ட்டு பார்த்துருப்பாங்கல்ல. ஸோ அதனால தான் அது பண்ணது. நான் அறிமுக நடிகர்களுக்கு வரப்பிரசாதம் என்னன்னா மண் சார்ந்த கதைகளையும் அந்த ஓப்பன் அப்பா அடிக்கிறதுன்னு இருக்கும். ரொம்ப அஸ்கி வாய்ஸ்லாம் பேசாம சவுண்ட் இருக்கிற மூவிஸ்ல ஆடியன்ஸ் ஈஸியா அதுக்குள்ள வந்துருவாங்க. கிடாரியின் கருணை மனுவா இருக்கலாம், சத்திய சோதனையா இருக்கலாம், நிறைய அறிமுக கதாபாத்திரங்களை நம்ம பார்க்க முடியுது. அதாவது அந்த மண்ணின் முகங்களா அவங்க அதை பிரதிபலிப்பாங்க. அந்த வாசனை அவங்களோட சொற்றொடர்லயே இருக்கும். அந்த லட்சுமி பாட்டியா இருக்கலாம், சித்தன் மோகனா இருக்கலாம். ஆடிஷன்லயோ சரி உங்களோட கேஸ்டிங் கால் எப்படி இருக்கும்? நீங்க ஸ்கிரிப்ட் எழுதிடுவீங்க, இவங்க சரியா இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் எப்படி தேர்வு செய்யறீங்க? இதுல டப்பிங் ஆர்டிஸ்ட் ரவீனா ரவி ஆக்ட்ரஸ் ரவீனா ரவியா மாத்திருப்பீங்க. இந்த தேடல் எப்படி இருக்கும்? இவங்களை எப்படி இதுக்குள்ள நடிப்பு இருக்கு இவங்களுக்குள்ளங்கிறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றீங்க? இல்லை, நான் ஸ்கிரிப்ட் எழுதும்போதே ஒவ்வொரு ஆர்டிஸ்டாக நான் யோசிச்சுட்டே இருப்பேன். இங்கே தமிழ் ஆர்டிஸ்ட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. நம்ம ஒரு கதை எழுதிட்டோம்னா அந்த கதைக்கான ஹீரோவை போட்டோம்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. அது சில இடங்களில் கிடைக்காது. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா அந்த கேரக்டரை அந்த ஊரில் உள்ள ஆட்கள் அவங்கள பற்றி மட்டுமே நான் யோசிச்சுட்டு இருப்பேன். ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறேன்னா எந்த இடத்துல வச்சு எழுதுறேன், அந்த இடத்துல வச்சு எழுதுறேன்னா அந்த ஊர் ஆட்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட முகத்தை பிம்பமாக வச்சு தான் அதை பண்ணிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே காஸ்டிங் சொல்லி வரும்போது நான் அவங்கள மாதிரியே தேட ஆரம்பிப்பேன். இப்படி தான் ஒவ்வொரு தேடலும் இருக்கும். இப்போ 7.5 கேரக்டர்னு ஒரு கேரக்டர் வச்சுருப்பேன். அந்த கேரக்டர்லாம் நான் எங்கள் ஊரில் பார்த்த ஒரு 7.5 கேரக்டர். வெங்கலத்தொண்டன் ஒரு கேரக்டர், அது எங்கள் ஊரில் பார்த்த கேரக்டர். சேவல் சித்தன் மோகன் சேவல், அது எங்கள் ஊரில் பார்த்த கேரக்டர். லாரி ஓனர், அது எங்கள் ஊரில் பார்த்த கேரக்டர்.
ஸோ இதெல்லாமே எங்கள் ஊரில் பார்த்த கேரக்டராகவே நான் இங்கே பிடிக்கணும்னு நான் நினைப்பேன், மேக்ஸிமம் நினைப்பேன். 7.5 கேரக்டருக்கு வந்து இப்போ எப்படி பிடிச்சேன்னா, லாரி கிளீனராக தான் செலக்ட் பண்ணாங்க என்னோட அசிஸ்டன்ஸு. நான் அவனோட ஃபோட்டோ பார்த்துட்டு, இல்லை இது அதுக்கு ஒத்து வர மாட்டான், இது அவனை கூட்டு வா அப்படின்னு சொன்னேன். உள்ளே வந்ததுக்கப்புறம் அவன் டைலாக் கொடுத்தேன். இந்த டைலாக் பேசு அப்படின்னு சொன்னேன். அவன் ஏதோ சம்திங் பேசினான், இவன் தான் 7.5 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனை நான் அதை ஃபிக்ஸ் பண்ணேன். நான் அவனோட பனியன்லேயே 7 போட்டிருக்கும், 7 ஆள் 6 அந்த மாதிரி அது ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஸோ ஒவ்வொரு கேரக்டரும் வந்து இப்படி தான் ட்ராவல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கேரக்டரும் அப்படி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். நான் சத்யசூதனில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து குபேரன் மகாதேவன் அந்த 2 கேரக்டருமே வந்து எங்கள் ஊரில் பார்த்த போலீஸ்காரங்க அப்படி தான் இருப்பாங்க. அவங்க பெருசாலாம் வந்து தமிழ் சினிமாவில் காட்டுற மாதிரிலாம் போலீஸாக இருக்க மாட்டாங்க. அவங்க நம்ம போய் பேசினாலே நல்லா பேசுவாங்க. நீ அவனோட பையன் தானே, நல்லா இருக்கியா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் இங்கே வந்து எப்படி காட்டுறாங்கன்னா, அவங்கள நம்ம ரொம்ப பிரித்து காட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க எல்லாருமே நம்ம கூட தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. அவங்களுக்கும் கடன் பிரச்சனை இருக்கும், அவங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகள்லாம் அவங்க தாண்டி எப்படி அந்த வாழ்க்கையை நடந்துருக்காங்கிற கான்செப்ட் தான் அது சத்தியசூதனையாக மாறிச்சு. அது சூப்பர். நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் சொல்கிற காட்சிக்கான வசன வார்த்தைகள் முடிஞ்ச பிறகு உடனே கட் சொல்லிடுவீங்களா? இவங்களோட பிளேல இது இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்ட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருவீங்களா? அந்த கட் சொல்கிற முடிவை எங்கே எடுப்பீங்க? அது உங்கள் கதாபாத்திரங்கள்லாம் எப்படி பண்ணுறாங்க? இல்லை, நான் அது அப்படி பண்ண மாட்டேன். நான் ஸ்கிரிப்ட் ஃபஸ்ட்டே நான் கொடுத்துருவேன். எல்லா கேரக்டருக்கும் நான் ஸ்கிரிப்ட் கொடுத்துருவேன். ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொல்லிடுவேன். படிக்க சொல்லிட்டு அவங்க ஓனாகவே பேச சொல்லிடுவேன். நான் பேச சொல்லிட்டு அந்த வட்டார வழக்கு மாறாமல் அது மட்டும் கொஞ்சம் நான் மாற்றிக்கிட்டே இருப்பேன் அப்பப்போ. ஸோ இது இந்த வார்த்தையை பேசக்கூடாது, இந்த வார்த்தையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே இருப்பேன். அவங்க நடிக்கும்போது என்னென்னா, அவங்க இஷ்டத்துக்கு நான் விட்டுருவேன். எனக்கு எங்கே கட்டு சொல்லணும்னு எனக்கு தோணுதோ அப்போ நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்க விட்டுருவேன். ஆக்சுவலாக சீன் முடிஞ்சிருக்கும். சீன் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க பண்ணிகிட்டே இருப்பாங்க, ப்ளே பண்ணிட்டே இருப்பாங்க. எனக்கு அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதை வச்சு நம்ம வேறு ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமா அப்படிங்கிறது எனக்கு அடுத்து தான் எனக்கு ஓடிட்டே இருக்கும் அந்த இடத்துல. ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு கட்டே நான் சொல்ல மாட்டேன் எப்பயுமே. பர்டிகுலர் டைம் போனதுக்கப்புறம் தான் வந்து கேமராமேன் சொல்லுவார், தலைவரே காடு முடிய போகுது அப்படிம்பாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நான் வந்து கட்டே சொல்கிறது. ஓகே. எங்கேயாவது யாருக்காவது ப்ராம்ப்டிங் தேவைப்பட்டிருக்கான்? ஏன்னா கிராம மக்கள் அந்த மண்ணின் மைந்தர்கள்ட்ட நம்ம எதிர்பார்க்குற ஒரு வசனம் அப்படிங்கிறது அந்த மனப்பாட சக்தி ஓவரால் உங்களோட 2 படங்கள்லையுமே அவங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் பின்னாடி இருந்து போட்டு விடுங்க வார்த்தையை அப்படின்னா தான் அந்த அம்மாவை பிடிச்சி வருவாங்க யாராவது அப்படிங்கிறதுல. ப்ராம்ப்டிங் யாருக்குமே பண்ணல, இல்லை யாருக்குமே பண்ணல ப்ராம்ப்டிங். ஏன்னா கிராயங்கரணமிலே வந்து நான் 1 மாதம் ட்ரைனிங் கொடுத்தேன் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே. அந்த டைலாக் அவங்க சும்மாவே பேசிட்டு தெரிவாங்க. ஆனால் இது இப்படி நடந்துச்சு, இது இப்படி இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்ட்டு இது எல்லாமே அவங்க சும்மாவே ஆஃபீஸ்லேயே பேசிட்டு தெரிவாங்க அவங்க பாட்டுக்கு. அதே மாதிரி தான் சத்தியசூதன்லேயும் சரி. சத்தியசூதன்லேயும் வந்து எல்லாருமே அவங்க இஷ்டத்துக்கு நான் விட்டுருவேன். இது இப்படி பேசினா எப்படி இருக்கும், நீங்கள் இந்த போலீஸ்காரங்க மாதிரி பேசக்கூடாது, ஊர்க்காரன் நீங்கள் ஒரு ஊர்க்காரர் தான் அப்படியே நீங்கள் பேசுங்க அப்படி சொல்லி தான் நான் அடக்கி எல்லாமே இது பண்ணுவேன். நான் ப்ராம்ப்டிங்கிறது தேவையில்ல, ஆனால் கரெக்டாக அந்த நான் என்ன எழுதியிருக்கணும் அதை மீறாமல் இப்போ கரெக்டாக பேசுவாங்க. அந்த நேர்மை வந்து அவங்கக்கிட்ட இருந்துச்சு. அது எல்லா ஆர்டிஸ்ட்டுமே. இப்போ உள்ள நான் பேசுகிறது தான் டைலாக்கு, இதை மட்டும் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆர்டிஸ்ட் கிடையாது. சத்தியசோதனை பிரேம்ஜி அமரன் அவரோட நடிப்பு பலராலையும் பாராட்டப்பட்டுச்சு, பல பத்திரிகைகளாலும். அவரை உங்களோட யூனிவர்ஸ்குள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு டைம் தேவைப்பட்டிருக்கும்ல. ஃப்ரேமில் நம்ம பார்க்குறோம் அந்த யதார்த்தமான நடிப்பு, அந்த போலீஸ் ஸ்டேஷன்லையா இருக்கலாம், கோர்ட்லையா இருக்கலாம், அடுத்தடுத்த இடங்கள்ல. பட் அவருக்கு இயல்பான ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குது, அவரோட ஒரு சிக்னேச்சர் அப்படிங்கிறது. அதுலேருந்து உங்களோட யூனிவர்ஸுக்குள்ளே கொண்டு வரதுக்கு எப்படி இருந்தது? எனக்கு அவர்கிட்ட நான் ஃபஸ்ட்டு கதை சொல்லும் போதே வந்து நான் சொல்லிட்டேன் அவர்கிட்ட, சார் நீங்கள் இது வரைக்கும் பண்ணதை அப்படியே மறந்துடுங்க, இனிமேல் வந்து இது டோட்டலாக நம்ம வேற ஒன்று பண்ணுவோம் சார் அப்படின்னேன். ஓகே பண்ணிடலாம். அப்போ கூட அதுதான் பண்ணிட்டு இருந்தார். ஓகே பண்ணிடலாம் அப்படின்னு பண்ணுறோம் பின்றோம். ஆமாம். ஆனால் ஸ்பாட்டுக்கு வந்ததுன்னா நான் என்ன சொல்கிறேனோ அதை மீறாமல் அது மட்டும்தான் பண்ணுவார். வேறு எதையும் யோசிக்க மாட்டார். சார் நான் கரெக்டாக பண்ணேன்னா இது மட்டும் தான் அவர் கேட்பார். வேறு எதுவுமே அவர் எக்ஸ்ட்ராவாக நான் இது பண்ணால் நல்லாயிருக்கும், இதுதான் என்னோடய ஆடியன்ஸுக்கு பிடிக்கும் அப்படிலாம் எதுவுமே கேட்க மாட்டார். சார் நான் இது கரெக்டாக பண்ணிட்டேனா அப்படின்னு தான் கேட்பார். உங்கள் கதைக்கு இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு தான் கேட்பார். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அவரோட ட்ராவல் பண்ணதே வந்து ஒரு ரொம்ப ஜாலியான ஒரு விஷயந்தான் அது. மொத்தமே 19 நாளில் ஷூட்டிங் முடித்தோம். 19 நாள் தான்? ஆமாம், 19 நாளில் ஷூட்டை முடிச்சிடுறீங்க. உங்கள் டெக்னிக்கல் டீமும் அந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் இதில் இருக்கிறாங்க. மியூசிக்லேயும் சரி, எடிட்லேயும் சரி, டிஓபிலையும் சரி. இவ்வளோ விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும்போது ஒரு இடைவெளி தெரியுது. கிடாயின் கர்ணமனு பண்ணி முடித்த உடனே இன்னொரு ப்ரீ ஸ்கிரிப்ட், லார்ஜர் ஸ்கிரிப்ட் நான் எடுத்தேன். ஆக்சுவலாக அது ஒரு 400 கேரக்டர்ஸ் வந்து அதில் பண்ண வேண்டியது.
400? ஆமாம். எப்படி ஃப்ரேம்குள்ள அடைப்பீங்க? படமாகவே உங்களுக்கு வேற ஒரு ஃபீல் கொடுக்கும் அது. அனிமேஷனா ரியல் கதை? ரியல் ஓ கதாபாத்திரம். ஸோ அது வந்து நான் ஒரு ப்ரொடக்ஷனில் வந்து பிட்ச் பண்ணி அது ஓகே ஆகி, அதுக்கப்புறம் ஒரு 2, 3 ஆர்டிஸ்ட்டு பிரச்சனை அது இதுன்னு சொல்லி போய், அவங்க ஒரு ஆர்டிஸ்ட் சொல்ல, ஸோ அந்த ஆர்டிஸ்ட்லாம் அந்த கதைக்கு செட் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி கேப் ஆகிடுச்சு. சரி மறுபடியும் இந்த பெரிய பட்ஜெட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சத்தியசோதனை எடுத்து பண்ணது. கிட்டத்தட்ட வந்து நான் மறுபடியும் பழைய ப்ராசஸ்லேருந்து ஆரம்பித்த மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஒவ்வொரு படத்துக்குமே வந்து நான் புதுசாகவே ஒவ்வொரு ப்ரொடியூசரையும் தேடுற மாதிரியே ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு கிடாரியின் கருணை மண் வந்து அவார்டும் சரி, கிடாரியின் கருணை மண்ணுவா அதை இன்னும் பார்க்கலையா அப்படிங்கிற ஒரு டாக் அளவுக்கு அந்த படம் வந்து ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணி அதை உண்மையாகவும் ஆக்கியிருக்கு. அந்த படத்தில் இருக்கிற யதார்த்தம் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வெளியாகும், சில படங்கள் உணர்வை வந்து டச் பண்ணிட்டு போகணும். அவார்டு இவ்வளோ வாங்கும்னு நினைச்சீங்களா? அந்த அவார்டு அதுக்கான ரெக்கக்னிஷனை வச்சே நீங்கள் அடுத்தடுத்து கமிட் பண்ணியிருக்கலாம்ல? நான் அவார்டுக்காக அந்த படம் எடுக்கலை. நான் எடுக்கும்போது என்னென்னா, மற்ற படங்களை விட இது வேறு மாதிரி இருக்கணும், இது ஒரு அடித்தளமாக இருக்கணும். அடுத்து வர ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த வாழ்வியலை வந்து புரிஞ்சுக்கிடணும். இந்த ஊரோட ஒத்துவாள் அப்படின்னு சொல்லிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் மறந்துட்டாங்க நிறைய பேர். ஒரு கோயிலுக்கு போனால் கூட நம்ம தனியாக தான் போகிறோம். ஊரோடு சேர்ந்து போகிற அந்த ஃபீல் வந்து யாருக்குமே இருக்காது. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்குலாம் தெரியவே தெரியாது. அந்த ஒரு லாரியில் போகிறது, கிடா வெட்டுறது, அப்படி நினச்சி தான் வந்து அந்த படத்தை நான் பண்ணது. இது அந்த அளவுக்கு நான் போகும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் இந்த கதையவே வந்து நான் மணிகண்டன் சார்கிட்ட சொல்லும்போதே இது எப்படி பண்ண அப்படின்னு தான் அவர் கேட்டார். எனக்கு இது பிடிச்சிருக்கு சார், இது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2, 3 ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி மேக்கிங் பண்ணு அப்படின்லாம் சொல்லி நிறைய ரெஃபரன்ஸ்லாம் கொடுத்தாரு. நம்ம ஒரு கொலையை வந்து ஒரு 4 பேர் பண்ணுற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க, இல்லை ஒரு 2 பேர் பண்ணுவாங்க, அதை மறைப்பாங்க. ஒரு ஊர் பண்ணித்தானே எப்படி இருக்கும், அதில் வந்து நம்ம ஒரு கலகலப்பை கொண்டு வரணும், அந்த ஊரை பிரித்து திருப்பி ஒன்று சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அதோட கான்செப்ட். சூப்பர் சார். உங்களுடைய டெக்னிக்கல் டீம், டெக்னீஷியன்ஸ் டீம் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா எடிட்டர், மியூசிக் டைரக்டர், டிஓபி அவங்கெல்லாம் உங்களோட ஸ்கிரிப்டை எவ்வளோ உள்வாங்கிக்கிட்டுறாங்க, அதாவது உங்களுக்கான உரையாடலில் அவங்க எடுத்துகிட்டு வர்ற பங்களிப்பை பற்றி சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மியூசிக் டைரக்டர் ரகுராம் பற்றி சொல்லணும். இப்போ அவர் இல்லை, ஆக்சுவலாக இறந்துட்டார். ஒவ்வொரு கதையுமே வந்து நான் அவர்கிட்ட எப்போயுமே டிஸ்கஸ் பண்ணிட்டே இருப்பேன். நான் இப்போ பண்ண போகிற கதையை கூட அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் பொதுவாக இயக்குனர்கள்ட்ட தானே குருநாதர்கள்ட்ட போய் இல்லை, நான் மியூசிக் டைரக்டர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுவேன். எப்படி அந்த ட்ராவல் வந்து எனக்கு அந்த மாதிரி இருக்கணும், ஒரு வாழ்வியில் ஒரு சவுண்டோடு தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை ப்ளே பண்ணுவேன் அவர்கிட்ட. நம்ம சும்மா மியூசிக் போட்டு ஆர்ஆர் போட்டு எல்லாம் காட்டக்கூடாது, சவுண்ட் இல்லாமையே வந்து அந்த சீனை வந்து நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுவேன். அப்போ நிறைய விஷயங்கள் அவரும் நானும் பேசிக்கிடுவோம். அதான் கிடாரியின் கருணை மண்ணில் ஓப்பனிங் சாங்ல கிளைமேக்ஸ் சொல்லிட்டேங்க, பிரிஞ்ச துண்டாகுது ஊரு அப்புறம் ஒன்று கூடுது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஐடியாவும் சொல்லும்போது புதுசாக இருக்கே அப்படின்னு தான் சொல்லுவார் அவர். என் கதையை புரிஞ்சுக்கிட்டு தான் அவர் வந்து மியூசிக்கே பண்ணுவார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃப்ரேம்லேயும் அவர் மியூசிக் பண்ணும்போது என்கிட்ட கேட்பார், இது இப்படி பண்ணலாமா, இது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் அவர் பண்ணுவார். இல்லைனா அவர் பண்ணவே மாட்டார். உங்களுக்கு பிடிக்கலாம், அது வேணாம், நம்ம வேறு மாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒவ்வொரு சாங்கும் சரி ஒவ்வொரு இதுவும் பண்ணுவார் அவரும். அதே மாதிரி கேமராமேன் சரண், அவருக்கு அந்த கிராமத்தை பற்றி அவருக்கு நிறைய தெரியாது, கிராமிய வாழ்க்கை அவர் வாழ்ந்ததில்லை. ஆனால் நான் இந்த கதையை வந்து ஃபஸ்ட் அவர்கிட்ட வந்து ஸ்கிரிப்டாக கொடுக்கும்போது அவர் படிச்சுட்டு ஃப்ரேமில் இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, இது எப்படி நம்ம பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சார். இல்லை அது பண்ணலாம், அது உங்களால் முடியும், அது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒவ்வொரு விஷயங்களும் அவருக்கு டீட்டெயில் பண்ணி நான் சொன்னேன். அவர் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இந்த கதைக்கான கேமராவை தான் அது இருக்குமே தவிர ஒரு கேமராமேனாக நான் தெரியக்கூடாது அப்படின்னு தான் அவர் பண்ணார் 2 படத்துக்குமே. கிரேட். அவர் அப்படி. அதே மாதிரி ஃபஸ்ட்டு படத்தில் வந்து பிரவீன் கேல் சார் பண்ணார் எடிட்ரு. அவர்கிட்ட வந்து கதை சொன்னதே பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அது நான் ஒருத்தர்கிட்ட போய் கேட்டேன், ஆனால் எடிட்ரு யாரும் கிடைக்கல, என்னென்ன பண்ணுறதுன்னு. பிரவீன் கேல் ஓகேவாடா அப்படின்னாரு. அப்போ கபாலி ரிலீஸ் ஆகிருந்துச்சு. அப்பா ஓகேண்ணே அப்படின்ன உடனே அந்த அந்த செகண்டே அவர் கால் பண்ணி, என்னப்பா நீ வந்து கபாலி இது மாதிரி தான் பண்ணுவியா, சின்ன படங்கள்லாம் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் படத்தை நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நாளைக்கு என் தம்பி வருவான், அவன்கிட்ட போய் கதை கேளு அப்படின்னாரு. உடனே நான் போய் கதை சொன்னேன். கதை சொன்ன உடனே அவருக்கு பிடிச்சி போயிடுச்சு. இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இது நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இதில் பெரிய சம்பளம் அப்படிங்கிறது எனக்கு இதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்காக நான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதுவே எனக்கு பெரிய விஷயமாக தெரிஞ்சு அது. ஸோ அப்படி தான் வந்து எடிட்ரு. அவரோட அசோசியேட் தான் வெங்கட்ராஜன், சத்தியசோதனில் பண்ணது. ஸோ அங்கேருந்து பழக்கமாகி, ஸோ சத்தியசோதனி மறுபடியும் பிரவீன் கேல் சார் வந்து கூப்பிட வேணாம், சின்ன பட்ஜெட்டு, அவருக்கு கரெக்டான ஒரு ரெமுனரேஷன் கொடுக்கணும் நம்ம,
அது கொடுக்காம நம்ம வந்து சும்மா சும்மா நம்மளுக்காக கூப்பிட்டே இருந்தால் அது தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்டே சொல்லிட்டு தான் நான் வந்து அங்கே வெங்கட்ராஜன் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். உங்களோட அசோசியேட்டை நான் வந்து கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். ஓகே வரைச்சி பண்ணுங்க அப்படின்னாரு. அப்படி தான் வெங்கட்ராஜன் வந்தார். வெங்கட்ராஜனும் அதே மாதிரி தான் என்னோட கதையை அவருக்கு வந்து என்னோட ஐடியாஸ் நிறைய பிடிக்கும் அவருக்கு. அவர் எப்பயுமே வந்து சொல்லுவார், சில கட்ஸில் நான் இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்பார். கேட்டுட்டு தான் பண்ணுவார். கட் பண்ணி காமிச்சதுக்கப்புறம் தான் என்கிட்ட சொல்லுவார். நான் படம் பார்க்கும்போது எனக்கு ஒரு புதுசாக இருக்கும் எனக்கு சில விஷயங்கள்லாம். சத்யசுதன்லேயே வந்து ஒரு சீன் இருக்கும், காடை கவுதாரை வச்சு இதெல்லாம் வச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த கட்டு அங்கே போகும். அங்கே அதையே பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. ஒரு ஆடு காணாமல் போச்சுல்ல அப்படின்னு சொல்லி அவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. திருப்பி கட்டு இங்கே வரும், இங்கே வேறு மாதிரி பேசுவாங்க. ரெண்டுக்கும் மேட்ச் பண்ணுவாங்க. கிடாரிக்கு கண் பார்வையிலேருந்து ஃபர்ஸ்ட் விஷுவல் ஓப்பன் ஆகட்டும்னு அந்த கருணை மனுவில் டிசைட் பண்ணது யாரு? அது நான் தான். ஆக்சுவலாக நான் ஆடை பற்றி நான் ரிசர்ச் பண்ணேன் கொஞ்சம். ஆக்சுவலாக நம்மளோட ஐபால் வந்து ரவுண்டாக இருக்குல்ல, நீங்கள் ஆடோட ஐபால் பார்த்தீங்கன்னா கோடு மாதிரி இருக்கும், ரவுண்டாக இருக்காது. அதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோடு இருக்கும். அது வந்து 360 டிகிரி, ஆக்சுவலாக 180 டிகிரி. ஒரு கண்ணுக்கு ஒரு 180, இன்னொரு கண்ணுக்கு 180. நம்ம பின்னாடி இருந்து ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணாலே அது கண்டுபிடிச்சிரும். அதனால் தீட்டா 360 டிகிரின்ட்டு ஒரு கேமரா அப்போது வந்துருந்துச்சு. அந்த கேமரா வாங்கி படத்துக்காகவே பர்ச்சேஸ் பண்ணி அதை வச்சு பண்ணோம் நாங்கள். உதவி இயக்குனர் டு இயக்குனர் அந்த காலம் உங்களுக்கு எப்படி இருந்தது? நான் பெருசாலாம் ஒன்றும் பண்ணல. நான் உதவி இயக்குனர் இருக்கும்போது நான் அட்மாஸ்பியர் வேலை பார்த்துட்டு இருந்தேன் காக்கா முடியல. ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் வந்து பின்னாடி நீங்கள் நடங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஏஞ்சல்னு சொல்லி ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்கும், அல்ஃபோன்ஸ் புத்திரனோடது. மணிகண்டன் சார் ஆஃபீஸில் தான் எல்லாருமே இருப்பாங்க. கார்த்திக் சுப்பாராஜ் இருப்பார், விஜய் சேதுபதி இருப்பார், அல்ஃபோன்ஸ் புத்திரன் இருப்பார், ராஜேஷ் முருகேசன் இருப்பார், பிரசாத் ராமர் இருப்பாங்க, நலன் குமாரசாமி இருப்பாங்க. இவங்க எல்லாருமே வந்து அந்த மணிகண்டன் சார் ஆஃபீஸில் தான் உட்காந்துருப்பாங்க. நான் அந்த டீமில் போய் நான் எதுக்காக போனேன்னா அந்த ஸ்கிரிப்ட் டைப் பண்ணுறதுக்காக நான் போனேன். ஸோ அப்படி வந்து நான் பழக்கமானது தான். நான் மணிகண்டன் சாருக்கு ஒரு ஸ்கிரிப்ட் டைப் பண்ணேன். டைப் பண்ணும்போது அவர் வந்து எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுத்தாரு, வாங்கிக்கோங்க அப்படின்னாரு. இல்லை சார் நான் வேணாம், ஏன்னா வந்து உங்களை அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கேட்டேன். நான் சேர்த்துக்கிறேன்ப்பா அப்படின்னாரு. அப்போ இந்த அமௌண்ட் வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே போய் சேர்ந்தேன் அவர்கிட்ட. சூப்பர் சார். 2 படங்கள் பண்ணிட்டீங்க. இதுக்கடுத்து ஹீரோவுக்காக கதை பண்ணுங்க அப்படின்னு ப்ரொடக்ஷன் அப்ரோச் பண்ணுச்சுன்னா உங்களோட ஆன்சர் என்ன? பண்ணலாமே, பெரிய விஷயம் கிடையாது. அந்த கதைக்குள்ளே அவங்க அடாப்ட் ஆகுறாங்களாங்கிறது தான் மேட்ரு. அது ஹீரோவுக்காக நம்ம கதை பண்ண முடியாது. ஒரு கதைக்குள்ளே அவங்க ஹீரோ வந்தாங்கன்னா அது இன்னொன்று அவங்களோட வேறு வெர்ஷனை நம்ம காட்டலாம். அது அவங்க புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது அவங்க நினைக்கிறத நம்ம பெட்டராக பண்ணலாம். சூப்பர் சார். எந்த பருவம் சார் உங்களுக்கு இயக்குனர் ஆகும் அப்படின்னு பயங்கர ஸ்ட்ராங்காக, இதை தாண்டி நம்ம லைஃப்பில் வந்து வேறு ப்ரொஃபஷனை சூஸ் பண்ண போகிறதில்ல, சினிமாவில் இயக்குனர் அப்படிங்கிறதெல்லாம் உறுதியாக எப்போ முடிவெடுத்தீங்க? அது காரணமாக ஏதாவது நிகழ்வுகள் இருந்ததா? ஸ்கூல் படிக்கும்போது நான் கவிதைகள் எழுதுவேன், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான். அப்போது ஒரு வாலிப பருவத்தில் ஒரு லவ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. 11th ஃபெயில் ஆகி சென்னைக்கு ஓடி வந்துட்டேன். நான் இது மாதிரி சினிமாவில் சேர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு நான் வந்துட்டேன். லெட்டர் இருக்கா இப்போ? இல்லை, லெட்டர்லாம் கிழிச்சிட்டாங்க. நான் அங்கேருந்து வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு பெரிய பயம் வந்துருச்சு எனக்கு. ஒரு சிட்டிக்குள்ளே வரும்போது வேறு மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருச்சு. பஸ் ஸ்டாண்ட்லேயே உட்காந்துருந்தேன், என்னால் எங்கேயும் போக முடியல. என்கிட்ட இருக்கிறது ஒரு 500 ரூபா மட்டும் இருந்துச்சு. ஒரு 500 ரூபாய்க்கு நான் அங்கே ஊர்லேயே ராஜபுரத்தில் ஒரு பேண்ட் வாங்கிட்டேன். ஏன்னா லுங்கியோடு போக முடியாதுன்னு சொல்லி ஒரு பேண்ட் வாங்கிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு பெரிய பயம் தேடிப்பிடிச்சு. நான் அவர்கிட்ட ஒரு ஆட்டோக்காரர்கிட்ட கேட்குறேன், ஆனால் இங்கே ஏதாவது ஒரு ரூம் இருக்குமா, ஒரு 300 ரூபாய்க்கு ரூம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் 300 ரூபாய்க்குலாம் கிடைக்காதுப்பா அப்படின்னாங்க. எங்கே போனோம், எதுக்கு வந்திருக்க அப்படின்னாரு. இல்லைண்ணே ஒரு வேலையை வந்தேன் அப்படின்னு. சரி எங்கே போனோம் அப்படின்னா, நான் மதுரை பக்கண்ணே அப்படின்னேன். சரி ஓகே, மதுரைனா இப்போ பஸ் இருக்காது, நீ அங்கே அந்த பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துரு, தூங்கிறாத உட்காந்துரு, போலீஸ்காரங்க வருவாங்க கேட்பாங்க, நான் அது மாதிரி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு மட்டும் சொன்னார். சரி பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் உட்காந்துருந்தேன் பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட்லேயே. அங்கே உட்காந்துருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு போலீஸ் வந்து கேட்டார், எங்கே போகணும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது மாதிரி மதுரை பக்கம் திருச்சி பஸ் இருக்குது, அதில் ஏறி போயிரு அப்படின்னு சொன்னார். திருச்சி பஸ் ஏறி திருப்பி அங்கேருந்து மதுரைக்கு போய் ராஜபாளையம் போயிட்டேன். ஆனால் வீட்டுக்கு போகல. ராஜபாளையம் போயிட்டு என்ன பண்ணலான்னு தெரியாமல் சரி ஏதாவது படம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேட்டருக்கு போய் படம் பார்த்தேன். ஜாலியாக இருந்துட்டு அப்படியே வெளில வந்துட்டு என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒருத்தன் எனக்கு ஊர்லேருந்தே ஒருத்தன் பார்த்துட்டான் என்னைய. உனக்கு ஊரில் தேடிட்டு இருக்காங்கடா, என்னடா இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு போனாங்க. அங்கே போனால் ஒரே அழுகாச்சு. சரி அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ வந்து டுட்டோரியலில் படி அப்படின்னு சொல்லிட்டு டுட்டோரியலில் படிக்க வச்சாங்க. அப்போ தான் வந்து அறிவிச்சிருந்தாங்க ஃபெயில் ஆனால் திருப்பி எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் நான் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் பண்ணேன்.
11th ஃபெயில் ஆகி திருப்பி நான் அதே எக்ஸாம் எழுதி நான் திருப்பி 12th நான் போயிருந்தேன். போயிட்டு அதுக்கப்புறம் காலேஜ் வந்து தந்தியில் வந்து இது விளம்பரம்லாம் போடுவாங்க. இது மாதிரி நடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் வேணும்னா நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிலாம் போடுவாங்க. அப்போ நான் வந்திருந்தேன் திருப்பி மறுபடியும் எங்கள் வீட்டில் சொல்லிட்டு ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு வந்திருந்தேன். இங்கே வரும்போது இங்கே ஒருத்தர் வந்து அந்த இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணார். நான் நடிச்சுலாம் காமிச்சேன். நடித்து காமிக்கும்போது அவங்க சரிப்பா நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில வரேன். அவரோட அசிஸ்டண்ட் ஒருத்தர் வந்து என்கிட்ட காசு கேட்டார். ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டு போங்க, உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு போங்கன்னா ஒரு 600 ரூபா கொடுத்துட்டு தான் நான் வந்தேன். சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சார் எப்படியாவது ஒரு சின்ன கேரக்டராக போடுங்க. இல்லை அதில் போஸ்ட்மேன் கேரக்டர்லாம் இருக்குது. அப்போல்லாம் அந்த போஸ்ட்மேன் கேரக்டர்லாம் பெரிய கேரக்டராக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து கால் வரல, எதுவும் வரல. ஸோ அது ஒரு ஃபேக்குங்கிறது நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து பெங்களூராவது ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும்போது நான் ரிசைன் பண்ணேன். ஐயோ, எனக்கு இது பிடிக்கல, இந்த லைஃப் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஒரே இடத்துல உட்காந்துருக்கிறது நம்மளுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி ரீக்ரியேட் பண்ணும்போது நம்ம இதுக்கெல்லாம் அலைஞ்சிருக்கோம்ல, அப்போ இதுவே தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படி போனதான் என்னோட லைஃப். சூப்பர் சார். ஒரு எழுத்து அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது ஒரு தவ நிலையிலிருந்து தான் உருவாகும். ஒரு காட்சியிலேருந்து இன்னொரு காட்சிக்கு நகர்த்தலே வந்து அந்த ஞான நிலையில் நம்ம அந்த ஸ்கிரிப்டை ரொம்ப காலம் அசை போட்டால் தான் முடியும். உங்களுக்கு எழுத்து வசப்பட்டது எப்படி? இயக்குனர் அப்படிங்கிற ப்ராசஸில் உங்களுக்கான பயிற்சிகள் நீங்கள் உங்களுக்குள்ளே வகுத்துக்கிட்டது ரெஃபரன்ஸாக நம்ம யோசித்து பார்த்துருந்துருக்கலாம். பட் நம்ம பேப்பர் எடுத்து உட்காந்து எழுதும்போது முதல்ல ஆரம்ப கட்டத்தில் அது கொஞ்சம் கடியாக இருந்திருக்கும். உங்களுக்கு அந்த எழுத்து எப்படி வசமாக்குனீங்க? நான் இந்த மாதிரி சினிமாவில் போக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அறிவுரை சொன்னது வந்து எங்கள் ஊரில் வந்து செல்வம் சொல்லிட்டு. அவர் எப்படின்னா எங்கள் ஊரில் அப்போயே வந்து திரை கட்டி படம் போடுறவர். அவர்கிட்ட நான் கேட்டேன். நான் ஆனால் இந்த மாதிரி அசிஸ்டண்ட்டாக சேரணும், யார்கிட்டயாவது சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு முதல்ல நீ ஃபஸ்ட்டு படிக்கணும்டா அப்படின்னாரு. சரி நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அவர் நிறைய புத்தகங்களை வந்து அறிமுகப்படுத்தி வச்சார். ஸோ அப்போ அவர் சொன்ன புத்தகங்கள்லாம் வந்து நான் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். அப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. விளையாட்டு வந்ததுக்கப்புறம் அவங்கக்கிட்ட தான் வந்து நான் சரண்டர் ஆகணும், என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான். ஸோ அவங்க தான் வந்து டெய்லி எனக்கு ஒரு 20 ரூபா வச்சுட்டு போவாங்க. காலைல ஒரு 10 ரூபாய்க்கு சாப்பாடு, மதியம் ஒரு 10 ரூபாய்க்கு சாப்பாடு. ஸோ அது மாதிரி அவர் பிளான் பண்ணி 20 ரூபா வச்சுட்டு போயிடுவாங்க என் பாக்கெட்டில். அப்படி தான் படிக்க ஆரம்பித்தேன். அது படிக்கும்போது எனக்கு சில விஷயங்கள் வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு. நம்ம மண்ணுக்கான சம்மந்தப்பட்ட ஆட்களை நம்ம தேடுவோமே அப்படின்னு சொல்லி தேடும்போது தான் எனக்கு கிகிரா ராஜநாராயண் சார் வந்து எனக்கு அறிமுகமானார். ஸோ என்னோட ஆஸ்தான குருவே அவர் தான். அவரோட புத்தகங்கள் படிக்கும்போது எனக்கு இன்னும் வந்து டீப்பாக உள்ளே போக தோணுச்சு. எனக்கு இந்த கதைகள்லாம் ஏன் படமாக்கப்படலை, இந்த மக்களெல்லாம் நம்ம ஏன் சொல்ல மறந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் தோணுச்சு. அப்படி உருவானது தான் இந்த கிடாயன் கருணை மனுவே. ஸோ அப்படி ஆரம்பித்து ஒவ்வொரு புத்தகங்களாக படிக்க ஆரம்பித்தேன். அந்த மண் சார்ந்த ஆர்ட் எந்த இடத்துக்கு போனாலும் அந்த புத்தகங்கள் அந்த இடத்தோட வாழ்வியல் என்ன, அவங்கள பற்றின விஷயங்கள் என்ன, ஸோ இப்படியான படிப்புகளை ஆரம்பித்து தான் சில நிறைய விஷயங்கள் இப்போ படிச்சுக்கிட்டே இருக்கிறேன். சூப்பர் சார். எங்கேயாவது இந்த அழுத்தத்தை உணர்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் சார், அதாவது இந்த டேட்டில் இந்த ஒர்க்கை முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கலாம். வேலை சார்ந்து ரொம்ப அழுத்தமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நிச்சயமாக கடந்து வந்திருப்பீங்க. கடந்து வர்றதுக்கான அனுபவம் உங்கள்கிட்ட நிறையவே இருந்திருக்கும், 2 படங்களில் கிடச்சிருக்கும். அழுத்தங்களை எப்படி கடந்து வந்தீங்க? அதுக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் இருக்கணும். அதுக்கு அழுத்தங்கள் நம்மளை ஏன் பண்ணுறாங்கன்னா, இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிக்கணும், இத்தனை நாளுக்குள்ளே முடிக்கணும். அந்த பட்ஜெட்டுக்குள்ளே அப்படிங்க வரும்போது இத்தனை நாளுங்கிறதும் சேர்ந்து வந்துடும். அதிலேயே இத்தனை நாளுக்குள்ளே நம்ம ஷூட்டிங் மட்டும் சாத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அப்போது இதுக்கு எல்லாருக்குமே என்ன ஒத்துழைப்பு தேவைப்படுதுன்னா, எல்லா ஆர்டிஸ்டோட அவைலபிலிட்டி தேவைப்படுது. ஸோ அது எல்லாமே நம்ம ப்ரீ பிளான் பண்ணணும். நம்ம எப்போ கூப்பிட்டாலும் அவங்க வந்து ஆகணும். அப்படி வந்தாங்கன்னா அது நம்மளுக்கு சாத்தியமாகும். அழுத்தங்களை வந்து நம்ம அது பெரிய அழுத்தமாகலாம் இருக்காது. இப்போ நான் வந்து செந்தில் சாரோட படம் பண்ணியிருக்கிறேன். அந்த படம் நான் பண்ணும்போது கிட்டத்தட்ட வந்து எனக்கு கொடுத்த டேட் வந்து 20 days. ஆனால் நான் முடித்த டேட் வந்து 14 நாள். அப்பா! ஏன்னா எனக்கு அவைலபிலிட்டி இருந்துச்சு அங்கே. இன்னொன்று ஆர்டிஸ்ட் நான் ரொம்ப கம்மியாக தான் அந்த படத்துலேயே இருக்கும். ஒரு ஊரில் ஒருத்தர் அந்த மாதிரி தான் இருக்கும். ஐயோ, உங்கள் கதைக்களத்தில் இது அதிசயமாக இருக்கே. அந்த ஊர்லேயே ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அந்த மாதிரியான ஒரு கதைக்களம் அது. பஞ்சத்தால் அடிபட்டு வேறு ஊருக்கு போயிருப்பாங்க. இன்னமும் அந்த ஊரில் ஒருத்தர் தான் இருக்கிறாரு. அவங்கள மையப்படுத்தி தான் அந்த கதையை எடுத்துருக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த வீடியோஸ்லாம் யூடியூப்ஸ்லாம் போய் அந்த ஊரெலாம் கேப்சர் பண்ணி இப்போ அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து. அதனால் அழுத்தங்கிறது பெருசாலாம் ஒன்றும் இல்லை, ப்ரீ பிளான் பண்ணிடுவேன். படம் ஆரம்பிக்கும் போது நம்மளுக்கு ஒரு மனநிலை இருக்கும், முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கிடுவோம். இந்த 2 படங்களையும் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம்? எனக்கு பப்ளிசிட்டி தான். இந்த 2 படத்துலையுமே வந்து ப்ரொமோஷன்ஸ் எனக்கு இல்லவே இல்லை. அது ஏன் அப்படிங்கிறது எனக்கே தெரியல. அது இப்போ வரைக்குமே நான் வந்து யோசிக்கும்போது ஒரு படம் எடுத்திருக்கோம், இதை பற்றி பேசிகிட்டே இருக்கிறாங்க.
கேட்டே இருக்கிறாங்க. திருப்பி திருப்பி வந்து அதை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் படம் வரும்போது ஏன் யாரும் பார்க்கல? அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கிறது. இது கொண்டாடுறாங்க, பேசுகிறாங்க. இதை தாண்டி நம்ம இன்னும் ஏன் வெளியில் போகலை அப்படிங்கன்னு பார்க்கும்போது, கரெக்டான ஒரு டைமில் நம்ம ரிலீஸ் பண்ணலையோ, இல்லை இது கரெக்டாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கலையோ அப்படிங்கிற ஒரு தாட் மட்டுமே இருந்துகிட்டு இருக்குது. இல்லை இது பத்தாதா, இதை விட நம்ம இன்னும் பூஸ்டப் பண்ணி சொல்லணுமா அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணுது. அது பூஸ்டப் பண்ணி சொல்லும்போது அது வாழ்வியெல்லாம் போய் ஒரு கற்பனையான பிம்பம் தான் உங்களுக்கு வரும். அது வரக்கூடாதுன்னு தான் நான் இப்போ வரைக்கும் நான் போராடிட்டு இருக்கிறேன். இந்த பயணத்துல நம்மளுக்கு முதுகெலும்பாவும் சரி, நம்ம சோர்வடையும் போதும் சரி, இத்தனை பேர் எனக்கு அவ்வளோ பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்தாங்க அப்படின்னு நீங்க அந்த கிராட்டிடியூடா நன்றி உணர்வை யாருக்கு சொல்ல விரும்புறீங்க? ஃபஸ்ட்டு வந்து என் மனைவிக்கு சொல்லணும். நான் என் மனைவிக்கும் என் மகளுக்கும் சொல்லணும் தேங்க்ஸு. ஏன்னா இவ்வளோ நாள் நம்பி என் கூட இருக்கிறதுக்கே அவங்களுக்கு பெரிய திறமை வேணும். ஜெயிப்பார், நம்ம லைஃப்பில் இன்னொரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காங்கல்ல. இன்னும் நான் சோர்வடையும் போதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து என்னை நிறைய இடத்துல வந்து கேர் பண்ணி கொண்டு போனது. ஸோ அதனால் அவங்களுக்கு நன்றி சொல்லணும். அம்மா அப்பா அது வேறு. ஸோ அவங்கள வந்து நம்ம எப்பவுமே வந்து மதிச்சுட்டே இருப்போம், அது அவங்கள சொல்ல தேவையில்லை. அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்னால் என்னோட மியூசிக் டைரக்டரும் சேர்ந்து தான் வருவார். மியூசிக் டைரக்டரு, சரண், எடிட்டர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வருவாங்க. கல்யாணம் முடிச்சு இங்கே வரும்போது ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி செக்கப் போகணும். என்கிட்ட காசு இருக்காது. ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கால் பண்ணி கேட்பேன். ஈவன் சரண்கிட்ட கேட்பேன், வெங்கட்கிட்ட கேட்பேன், அப்புறம் அந்த ஒரு முத்துப்பாண்டிங்கிறவர்கிட்ட கேட்பேன், பாரதிகிட்ட கேட்பேன், காலேஜ் மேட்டுக்கிட்ட கேட்பேன், எல்லார்ட்டையும் கேட்பேன். என்னடா ஒரு டைரக்டர்னு சொல்கிற, காசு இல்லாமல் இருக்கேடா அப்படிம்பாங்க. எல்லாருமே வந்து மணிமணியாக யோசிக்காமல் இவன் ஏதோ பண்ணுவான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையில் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. அது நான் இப்போ வரைக்கும் நான் அது வந்து மறக்கவே முடியாது. இப்போயும் அதே ப்ராப்ளம் தான், மணி பிரச்சனை தான். என்னோடய ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது வந்து சமுத்திரக்கனி சார், பாப்பாவோட ஸ்கூல் ஃபீஸ் கட்டினது. ஸோ அவர்கிட்ட கேட்டு தான் நான் வந்து கட்டினேன். அதுக்கப்புறம் ஞானசம்பந்தன் சார். ஸோ நான் நிறைய பேர்கிட்ட நான் வந்து என் வாயை திறந்து நான் கேட்டுருவேன். நான் அவங்களாம் வந்து என்ன யோசிப்பாங்கன்னா, என்ன ஒரு நல்ல படம் பண்ணிவிட்டு இவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிளாக இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்ருப்பாங்க. அதெல்லாம் கடந்து தான் நம்ம வர வேண்டி இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லேயும் வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம லாக் ஆகிட்டே நின்றுட்டே இருப்போம். இது எல்லாத்தையுமே பொறுத்துட்டு போயிட்டுருக்கிறது வந்து மனைவியும் குழந்தையும். ஸோ இவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸு இவங்களெல்லாம் வந்து நம்ம எப்பவுமே வந்து ஜாலியாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதையுமே நான் கண்டுக்கிறது இல்லை. சில படங்களை வந்து இப்படி தான் கொடுக்கணும், இது இப்படி பண்ணால் மட்டும்தான் இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது ஏன் பண்ணுறா, அது என்னோடய கடமையை நான் பார்க்குறேன். இந்த படங்கள்லாம் வந்து எதுக்கு காட்டணும் அப்படின்னா, இந்த படங்கள் தான் பேசப்படும். கிடையாதுன்னு எதுக்கு நம்ம பேசுகிறோன்னா, எப்போ நீங்கள் போட்டு பார்த்தாலும் அந்த வாழ்வியல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அந்த ஊர் மக்கள், இந்த ஊர் கிராமம் எப்படி இருந்துச்சு, அந்த ஆட்கள்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி தான் சத்தியசூரியன் பார்த்தாலும் இப்போயும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எப்படின்னா அப்படி தான் இருக்கும். வேறு எந்த போலீஸ் ஸ்டேஷனும் எந்த படத்தில் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் பார்த்த மாதிரி இருக்காது. இந்த 2 கதைகளுக்கான வித்து எங்கேயாவது இங்கேருந்து தான் இது ஸ்டார்ட் ஆச்சுங்கிற பாயிண்ட் வருதா சார்? ஒரு கிடாரியின் கருணைமனோ சத்தியசோதனையோ உங்களுக்கு ஒரு இரவுல ஒரு துளி முதல் ஆலமர விதை விழுந்திருக்குல்ல, அது எங்கேருந்து விழுந்துச்சு இந்த 2 கதைக்கும்? எங்கள் ஊரில் வந்து அது மாதிரி கிடா வெட்ட போவோம். இப்போ ஒரு ஜானர்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ அப்படி பண்ணும்போது நான் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சது. இப்போ மர்டர்னா எப்படி, அது என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது 2-3 பேர்கிட்ட பேசும்போது ஒரு 4 பேர் வச்சு பண்ணலாம், இப்படி ஒரு கொலை இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணலாம் அப்படின்னாங்க. எனக்கு அதில் கொஞ்சம் டவுட்டாகவே இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து சரி இது வரைக்கும் எந்த மாதிரியான மர்டர்லாம் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ரீகலெக்ட் பண்ணும்போது ஒரு 4 பேர் 2 பேர் 3 பேர் இப்படி தான் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒரு ஊர் ஒரு கொலை பண்ணிச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படி யோசிச்சது தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு கதையை வந்து அந்த டைட்டிலே இருக்கும். ஆக்சுவலாக ஒரு ஊருக்குள்ளே ஒரு மான் வந்துடும், அந்த மானை அடித்து கொண்டு சாப்பிடுவாங்க. அதில் ஒருத்தன் வந்து கொம்பையும் தோலையும் எடுத்து ஒருத்தன் ஒழிச்சு வச்சுருப்பான், அதை ஃபாரஸ்ட்காரங்க வந்து பிடிச்சிருவாங்க. இப்படி தான் கதையை ஆரம்பிக்கும். ஆரம்பத்துலேயே சீனு இங்கே ஆடை வச்சு பண்ணுறதே பெரிய விஷயம், மானை வச்சுலாம் நம்ம பண்ண முடியாது, அது சென்சாரில் கட் பண்ணிடுவாங்க. அதனால தான் அது சாங்காக மாற்றினது. அப்போ ஒரு ஊர் சேர்ந்து பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த கதை வந்துச்சு. அதே மாதிரி சத்தியசோதனை பண்ணும்போதும் எப்படின்னா ஒரு போலீஸ் ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு மைண்டில் இருந்துச்சு. ஆனால் அந்த போலீஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம பார்க்குற ரியல் லைஃப்பில் பார்க்குற ஒரு போலீஸாக இருக்கணும், ரியல் லைஃப்பில் பார்க்குற ஒரு ஜட்ஜாக இருக்கணும். இன்ன வரைக்குமே வந்து நிறைய படத்தில் வந்து காட்டியிருக்க மாட்டாங்க ஜட்ஜு வீட்டில் வச்சு தீர்ப்பு சொல்கிறது. அது சத்தியசோதனில் இருக்கும். அது அவர் வீட்டுக்கே கூட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சீன் நிறைய படத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் பார்க்கல, அந்த மாதிரி ஒரு சீன்ஸே பார்க்கல நான். ஆனால் அது வழக்கத்தில் இருக்குது. அது ஒரு 24 ஹவர்ஸுக்குள்ளே அவர் ஒப்படைக்கணும்,
ஆனால் கோர்ட் லீவு. ஸோ கோர்ட்டு ஈவினிங்லாம் முடிஞ்சிடும். அப்போ வீட்டுக்கு தான் போகணும். அப்போ ஜட்ஜை போய் பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு சீன்ஸ் பண்ணி, இப்படி இருந்தால் போலீஸ் எப்படி இருக்கும்? இதுக்குள்ளே ஒரு காமிக்கல் கிரியேட் பண்ணி, இப்போ அவங்களுக்கான தேவைகள் அத்தியாவசியம் என்ன? இப்போ அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும்ல. நம்மளை போலீஸ் பிடிக்கிறதே வந்து கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு மேலே தான் நம்மளை பிடிப்பாங்க. அவங்களுக்கான ஒரு பிரச்சனை இருக்குது அங்கே. அதை அவங்களாலையும் சமாளிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ட்ராவல் ஆகி இந்த கதை அப்படி உருவாயிடுச்சு அது. ரொம்ப நன்றி சார். ஆல் இண்டியா ரேடியோ வந்து உங்களுடைய படைப்பு, அந்த படைப்பில் நீங்கள் கொடுத்த உழைப்பு, அதற்கு சுற்றி இருந்த உங்களுக்கு ஊக்கமளித்த நண்பர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தீங்க. உங்களுடைய படைப்புகள் மென்மேலும் பேசப்பட, மென்மேலும் பெரிய வெற்றி அடைய, அடுத்தடுத்து வெற்றி அடைய ஆல் இண்டியா ரேடியோ சார்பாக வாழ்த்துக்கள் சார். நன்றி நன்றி நன்றி.